Praise the Lord, சுபா இளங்கோ. Praise the Lord, நேயர்களே. Praise the Lord, Pastor. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமென். எங்களுடைய தேவன் சத்திய பரனாக இருக்கிறார். பாருங்கள், மறுபக்கத்துல பிசாசு பொய்யனும் பொய்யின் பிதாவுமாக இருக்கிறார். நாங்களுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர்தான் எங்களுடைய சத்திய பரராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை தந்திருக்கிறீர். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உம்முடைய சத்தியம் எங்களை பரலோகத்துக்கு சேர்க்கிறதாக இருக்கிறது. ஆவியானவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களை பொறுப்படுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க நீர் என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, உண்மை இந்த கடைசி காலத்துல கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் முட்டைப்பட்டு அவருடைய இருதயத்தில கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும். சத்துருக்களை துரத்துற கரம் உம்முடைய கர்த்தருடைய தூதன் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். பாருங்கள், மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆவி ஆத்மாவை அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். சங்கீதம் 31 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 31:5, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டு கொண்டீர். பாருங்கள், தாவீது சொல்லும் பொழுது நீர்தான் சத்திய பரன், எங்களுக்கு சத்தியத்தை தந்தவர். பல இடங்களில இந்த வேதாகமம் தான் சத்தியமாக இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிய ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாக இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை தான் சத்தியமாக இருக்கிறது. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து சத்தியத்தை எங்களுக்கு கற்று தந்தார். சத்தியத்தை அறியும்படியாக எங்களுடைய தேவன் ஆவியான தேவன். பாருங்கள், அவரை 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு உலகத்துல பலவிதமான மாற்றங்கள், வழிகள், பாவங்கள், சாபங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் வீணான மாயைகள் என்று வேதாகமத்தில குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 31 அதிகாரம் 6வது வசனத்தில, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில மனிதர்கள் வீண் மாயைகளை, மதங்கள் என்ற மாயைகளை, இப்படியாக பாவம் என்ற மாயைகளை, இந்த உலக சட்டத்தில பாவத்துக்கு இடம் கொடுத்த பாவங்களை, ஒரு சினை சேர்க்கை பாவம், இப்படியான சட்டம் கூட, உலக சட்டங்கள் கூட பாவத்தை சட்டமாக்கும், பாவத்தை செய்யும்படியாக சட்டமாக்கும். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன், பாவம் பிசாசினால உண்டாகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றினூடாக பாவம் மனிதனுக்குள்ள வருகிறது. இதிலிருந்து விடுதலை தருகிறவர் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் எல்லோருமே பாவிகள். எங்களுடைய எல்லா பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தம், 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. பாருங்கள், ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும், ரோமர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும், நீர் உம்முடைய வசனங்களினால் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும்,
இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்திய பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. மனுஷர்கள் எல்லோருமே நாங்கள் கூட பொய் சொல்லி வாழ்ந்தவர்கள் தான். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வாழ்ந்தவர்கள். ஆனால் இருளின் பிள்ளைகளாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த காலத்துல இப்படியாக வாழ்ந்தோம். அவர் எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களுடைய பழைய பாவங்களை எல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவி அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து புதிய மனிதனாக புதிய சதையான இருதயத்தோடு அவருடைய நவமான ஆவியை தந்து பரலோக பாதையிலே எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அன்றைக்கு கானான் தேசத்தை அன்றைக்கு இஸ்ரவேலில வாழ்ந்த மக்கள் கானான் தேசத்துக்கு போய் அடைந்தார்கள். பாருங்கள், தேவனை விசுவாசித்தவர்கள், நம்பினவர்கள், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அத்தனை பேரும் கானான் தேசத்தில தேவனுடைய யாக்கோபுடைய 12 கோத்திரங்களும் போய் சேர்ந்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களை அவர் இந்த பரம கானான் தேசத்தில நித்தியமாக வாழுகிற அந்த கானான் தேசத்தில எங்களை சேர்க்கிற தெய்வமாக இருக்கிற நிஜமான கானான் தேசம். பாருங்கள், இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல திருஷ்டாந்தமாக எங்களுக்கு அவைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் நிஜமான கானான் தேசத்துக்கு எங்களை சேர்க்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். நிஜமாக அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்களுக்கு தந்து வாழ செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் தீமையை பொய்யை வெறுத்து வாழ வேண்டும். பிசாசு கொண்டு வருகிறது தான் இப்படியான காரியங்கள். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமானாயிருக்கிறான். எங்களுடைய தேவன் நீதிபரராக மெய்யான தேவன், பொய்யுரியாத தேவன். இப்படியாக தேவன் சத்தியத்தை எங்களுக்கு தந்து சத்திய வழியில எங்களை வழி நடத்துகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இந்த வீணான தேவர்களை நீங்கள் வணங்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எரேமியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் புறஜாதியார்களுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டோ? பாருங்கள், இப்படியாக மனுஷர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களால மழை உருவாக்க முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆவியாயிருக்கிறார். சூரியன், சந்திரனை, உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். மெய்யான தேவனாக உலகத்தை படைத்த தேவனை ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுடைய ரட்சகராக தேவன் இயேசுவுக்கு ஈக்குவலாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு வாசம் செய்து அதே ஈக்குவலாக அவர் செயற்படுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது பிரசுத்தமாக வாழ்ந்து சத்தியமாயிருக்கிறேன் அல்லாமல் ஒருவர் அவருடைய சிலுவை பாருங்கள், அவர்களால் குற்றப்பட்ட உடலை கூட எங்களை தேவன் பார்க்கிறார். எங்களுடைய பாவங்களை அப்படி இரத்தத்தினால் எப்படி பார்க்கிறார். இப்பொழுது நீதி இரத்தத்தினால கழுவப்பட்ட நீர் ஜீவனை தருகிற வாழ்வை தருகிற ஜீவன். இந்த உலகத்துல நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருந்தார், மரித்து உயிர் தெளிந்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுக்கும் அதே வாழ்வை நாங்களும் மரித்து உயிர் தெளிந்து அந்த ஜீவனோடு உயிர் தெளிந்து
வாழ்வுகளுக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த வாழ்வை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த வேதாகமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் திஸ் earth. இந்த அவர்தான் பாதையாக இருக்கிறது, வழியாக இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்ப வேண்டும். பாருங்கள், அவரிடத்துல மட்டும்தான் பாவம் இல்லை. நாங்கள் எல்லோரும் பாவிகள், நாங்கள் சொல்ல முடியாது. பாருங்கள், வேதாகமத்தில் யோவான் 1:8 சொல்லப்படுகிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்கு இருக்காது. இந்த வேதாகமத்தை மீறி நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும் பொழுது அதுதான் பாவம். இன்றைக்கு பல மதத்தில் உள்ளவர்களுக்கு பாவத்தை அறியாதவர்களாக அவர்கள் பேசிக் கொள்வார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறு அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. பாருங்கள், சிலர் சாட்சி சொல்லுவார்கள், நான் தவறு செய்தேன், கள்ளத்தராசு வியாபாரம் செய்தேன், என்னுடைய கை இப்படி இருக்கிறது. இப்படியாக அவர்களே உணர்கிறார்கள், நான் மனிதனுக்கு எதிராக ஒரு பாவம் செய்தேன், தவறு செய்தேன், இதனாலதான் எனக்கு தண்டனை. இப்படியான ஒரு சதியான பலகையை நீங்கள் எந்த மதத்துல இருந்தாலும் உங்களுடைய இருதயத்துல தேவன் எழுதி இருக்கிறார். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது இருதயம் உங்களை உறுத்தி கொண்டிருக்கும், அது சொல்லி கொண்டிருக்கும், நீ செய்தது தவறு. பாருங்கள், இப்படி தவறான காரியங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்வில தவறு ஏற்படுகிறது. அதே விதமான காரியங்கள், எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய் என்றதன்படி பாருங்கள், அதே விதமான தீமையை விதைக்கும் பொழுது தீமைதான் மனிதர்களுடைய வாழ்வுக்கு வருகிறது. நன்மையை விதைக்கும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்திருக்கிறார், நன்மைகளை விதைக்கும்படியாக, நற்கிரிகைகளை செய்யும்படியாக, நன்மையான ஈவையும் பரிபூரணமான வரத்தையும் எங்களுக்கு தந்து இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரும்படியாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தருகிறார். நன்மையை நாங்கள் விதைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்விலை நன்மையை தருகிறார். இம்மைக்கு பின்பு மறுமையில அவருடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை தருகிறார். அந்த ராஜ்ய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மதத்தை நம்பி, இந்த வஞ்சிக்கிற ஆவிகளை நம்பி நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எல்லோரும் மனம் திரும்பி இயேசுவை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று இந்த கடைசி காலத்தில அவர் உங்கள் எல்லாரையும் அடைக்கிறார். பாருங்கள், இப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது யோவான் 8:45 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. பாருங்கள், சத்தியத்தை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு மக்கள் உலகத்தை விரும்புகிறார்கள், பாவத்தை விரும்புகிறார்கள், சாபத்தை விரும்புகிறார்கள். இதனால இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் சத்தியத்தை பலருக்கு கேட்கவில்லை. ஆனால் சிலர் கேட்கவில்லை, ஆனால் பலர் அவருக்கு பின்பாக அவர் நன்மைகளை பெறுவதற்காக பலர் அவரை தேடி அவரை சுற்றி ஓடி வந்தார்கள். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வருகிறவர்களுக்கு எல்லாருக்கும் அவர் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மைகளை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, உணவை அவர்கள் விழுந்து போவார்கள். அவர்கள் 3 நாள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்து அவர்கள் பழியில் போகும் பொழுது சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி பாருங்கள், உணவை உருவாக்கி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக்கத்தை கட்டளையிட்டு தேவனிடத்திலிருந்து கட்டளையை பெற்று அந்த பெருக்கத்தின் ஊடாக அத்தனை மக்களையும் போஷித்து அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்ற ஒரு இறுதிய உணர்வுள்ளவராக இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தார். பாருங்கள், ஒரு 400 விதவையின் அந்த வாலிப மகன் இறந்து போய்விட்டார்.
வாலிபனே இழந்திரு என்று சொல்லி அந்த விதவையின் கண்ணீரை துடைத்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேவன். அவரோடு தான் நாங்கள் நித்தியமாக வாழ்வை வாழப் போகிறோம். அவர்தான் நியாயம் தீர்க்கவும் மீண்டும் வரப்போகிறார். இந்த வேதாகம புத்தகம் தான் சட்ட புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக ஒன்றானமை தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழும் பொழுது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் தான், இந்த சத்திய வேதம் தான் உங்களை அழைத்து செல்கிறதாக இருக்கிறது பரலோகத்துக்கு. பிசாசானவன் தவறான புத்தகங்களை, தவறான படங்களை, தவறான வாழ்வை அவன் உங்களுடைய மனதில போட்டு அவன் உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் மனிதர்கள் எல்லோருமே தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் மீண்டுமாக அந்த மெய்யான தேவனிடத்துல போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த சத்தியம், புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடுமாக சத்திய வேதம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு மட்டும்தான் யோவான் 8:46 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. பாருங்கள், இயேசு இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 1:17 நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டது. சத்தியம், கிருபை. பாருங்கள், கிருபை எங்களுக்காக இயேசு செய்து முடித்ததுதான் கிருபை. நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து எனக்கு வாழ்வு, எனக்கு ஒரு மறுவாழ்வு, நித்திய வாழ்வை இயேசு கிறிஸ்து தான் எனக்கு தந்தார். இப்படியாக நீங்கள் தியானிக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்வில் இடப்படுவார். நான் பாவியாகிய நான் மரிக்க வேண்டிய சிலுவையில அந்த நான் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியாக பழைய பாட்டு காலத்துல ஆட்டுக்குட்டியை மிருகங்களை அடித்து பலியிடுவார்கள் பாவத்திற்கு. அந்த ஒரே பலியாக அந்த வாலிப வயதில கொள்ளுத்த கடாவாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஏசாயா 59:1-2 பார்க்கும் பொழுது உங்களது அக்கிரமங்களே, இந்த மனுக்குலத்தினுடைய பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை சுவரை ஏற்படுத்துகிறது, ஒரு பிரிவினையாக இருக்கிறது. இந்த பிரிவினை சுவற்றை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடல் பிற்கப்பட்டதன் மூலமாக, இரத்தம் சிந்தப்பட்டதன் மூலமாக அந்த தடுப்பு சுவரை நீக்கி இன்றைக்கு நாங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு ஜெபத்தை கேட்கிறவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஜெபிக்கும்படியாக அவர் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நன்றியுள்ள இதயத்தோடு தோத்திரத்தோடு அவருக்கு தெரிவிக்கும் பொழுது அவர் எங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் எங்களுக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, இரட்சகர் அல்ல. பாருங்கள், நீங்கள் மனிதர்களை நம்பி போகிற தெய்வங்கள் எல்லாம் கைவிட்டு விடும். உங்களுக்கு இறுதி வரைக்கும் உங்களை வழி நடத்துகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரை நீங்கள் அறிய அவருடைய சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குறதாக இருக்கிறது. சங்கீதம் 119:160 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119:160 சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். அவருடைய நீதியை நீங்கள் கடைப்பிடியுங்கள், நியாயத்தை கடைப்பிடியுங்கள். அது உங்களுக்கு நித்திய வாழ்வு தருகிறதாக இருக்கிறது. தேவனை அறிய, அந்த மெய்தேவனை அறிய இயேசு கிறிஸ்து அறிய அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது அவர் எங்களை நித்திய வாழ்வு கலந்து செல்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள்
உங்களுக்கு ஒரு பரீட்சை வரமாக இருந்தால் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனா பிசாசா பெரியவன் என்று நீங்கள் உங்களை வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால், உலகத்தில் இருக்கிறவன் உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். உலகத்தில் இருப்பவரிலும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அவர்தான் பெரியவர். பாருங்கள், ஆனால் இந்த பிசாசுக்கு ஒரு மரணத்துக்கு அதிகாரியாக அவன் இருக்கிறான். பாருங்கள், மரணம் ஆதாம் ஏவாள் இடம் கொடுத்ததன் நிமித்தம் அவன் மரணத்துக்கு அதிகாரியாக ஆதாம் ஏவாள் அவனிடத்துல அந்த இதை கொடுத்து விட்டார்கள். இயேசு இரண்டாம் ஆதாமாக வந்து இந்த மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால தான் ஒப்பு கொடுக்க தன்னுடைய வாழ்வை அந்த வாலிப வயதில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அந்த திறவுகோலை தான் எடுத்து இன்றைக்கு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து நான் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கிரிகை செய்கிறதாக இருக்கிறது. நாங்கள் அந்த வார்த்தைகளை அபியாசப்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப ஒரு கற்களை உடைக்கிற சம்மட்டியாக திரும்ப வார்த்தைகளை நாங்கள் அடிக்கும் பொழுது சம்மட்டியாக அடிப்பது போல அவருடைய வார்த்தைகளினால தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். தெளிந்த புத்தி தான் விடுவிக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இன்னைக்கு மனிதர்கள் ஒரு இருளின் வாழ்வில் வாழ்கிறார்கள். பிசாசு கண்களை குருடாக்கின வாழ்வில மனிதர்கள் வாழ்கிறார்கள். இப்படியான வாழ்வில இருந்து மதம் என்ற வாழ்வு, பாவம் என்ற ஒரு இருளான வாழ்வு, சாபம் என்ற ஒரு இருளான வாழ்வு, இந்த வாழ்வில் இருந்து விடுதலை தருகிறவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். பாருங்கள், அவரை தாவீது இப்படித்தான் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். நாள் முழுதும் அவருடைய சமூகத்தில் இருப்பதை தாவீது விரும்புகிறார். நாங்களும் அவருடைய சமூகத்தில் இருப்பதை தான் விரும்புகிறோம். அது எங்களுக்கு பலத்தை தருகிறது. அவருடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறது. பரிசுத்த ஆவியாக அவர் வரும் பொழுது எங்களுக்கு அந்த பலத்தை தருகிறார், விடுதலை தருகிறார். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, நோய்களில் இருந்து அவரை நாங்கள் முற்று முழுதாக உபவாசத்தோடு நாங்கள் அவரை தேடும் பொழுது அவர் விடுதலையை தந்து எங்களை நடத்துகிறார். என்ன குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்வை, எதிர்காலத்தை அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவர் எங்களுக்கு விடுதலை தந்து அவருடைய ராஜ்யத்தை, நீதியை தேடும் பொழுது அவர் மீது எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வசனம் ஒரு பொழுதும் போய் சொல்லாத அந்த வசனம் உங்களுடைய வாழ்வில நிறைவேறும் வரைக்கும் வசனத்தை விட்டுவிடக்கூடாது. ஏற்ற காலத்தில, ஏற்ற நேரத்தில அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் உயர்த்துவார். எங்களுக்கு அவர் ஒன்றும் செய்யாதது போலதான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் அவரை உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அவர் எங்களோடு இரக்கம் உள்ளவராக, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் எங்களை கைவிடார். நாங்கள் தான் சில வேளைகளில் தவறி விடுகிறோம். பாருங்கள், அவரை எப்பொழுது நாங்கள் அவரை முன்னுக்கு போக விடும் பொழுதுதான், ஜெபத்தினூடாக அவரை நாங்கள் முன்னுக்கு போக விடும் பொழுதுதான் அவர் நாங்கள் அவருக்கு பின்னால்தான் போக வேண்டும். நாங்கள் சில வேளைகளில் தவறி விடுகிறோம். அவரை சிந்திக்காமல் சில முடிவுகளை அவரோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்காமல், ஜபிக்காமல் காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் எங்களுக்கு அது தவறாக நஷ்டத்துல போய்விடுகிறது. அவரோட ஒப்பு கொடுத்து யோபித்து ஒரு திருமண காரியமாக இருந்தாலும், ஒரு படிப்பாக இருந்தாலும், என்னவாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் தான். என்னுடைய படிப்பு காரியத்திலே, என்னுடைய குடும்ப காரியத்திலே, என்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தில நீர் எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செம்மையாக்கி
என்னை வழி நடத்தும் என்று அவரிடத்துல ஒவ்வொரு வாழ்க்கை காலத்தில அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்வை அவருடைய வழியில அவருடைய சித்தத்தில அவர் எங்களை இந்த கடைசி காலத்தில் அழைப்புக்கு பிரியமாக அவர் எங்களை அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இதற்காக தான் நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்குறதாக இருக்கிறது. நாங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாருங்கள், அவருடைய வழி அறிய நடக்க அவர் உத்தமத்தை எங்களை கற்றுத்தருகிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உத்தமனாக இரு என்று சொல்லி ஆபிரகாம் படியாக உத்தமத்துல வாழ்ந்தான். கர்த்தர் உத்தமர்களுக்கு துணையாக இருந்தார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அவருடைய வழியில உத்தமத்துல வாழும் பொழுது அவர் எங்களுடைய வாழ்வில அவர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக வருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் போய் சொல்லுகிற தேவன் இல்ல. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல போய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனிதன் தான் போய் சொல்லுவான். அவர் சத்தியத்தை தந்தவர், பொய்யுரியாத தேவன் என்று சொல்லப்படுகிறது. மனம் மாறுகிற தேவன் அல்ல, மனம் மாறுவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. பாருங்கள், மனுஷர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் உதட்டால சொல்லுவார்கள், உள்ளத்தில மாறிவிடுவார்கள், திரும்ப அவர்கள் செடியாக இருக்க மாட்டார்கள். மனிதனுடைய மனம் ஒரு குரங்கு மனம் போல, அவனுடைய இருதயம் திருக்குள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், ஆனால் தேவன் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி செய்த தேவன், பொய்யுரியாத தேவன். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி நடக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்விலே அவரை போல உங்களை மாற்றி உங்களுடைய வாழ்விலே ஒரு வெற்றியுள்ள வாழ்வாக, ஆசீர்வாதமுள்ள வாழ்வாக, பாவம் இல்லாத வாழ்வாக உங்களுடைய வாழ்வை அழைத்து செல்கின்ற தேவன். பாவத்துக்கு தான் எதிர்த்து நீங்க அக்கிரமங்கள் பாவங்கள் செய்யாதபடி தாழ்மையாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறார். சந்தோஷமாக எப்பொழுது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி சமூகத்துல சந்தோஷம் இருக்கிறது. சந்தோஷமாக இருங்கள். கவலையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தில் இருக்க மாட்டார்கள். பாருங்கள், அவர்கள் கவலைகளை வைத்திருப்பார்கள். கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்கள். நாங்கள் எங்களுடைய கவலைகளை அவரிடத்துல வைத்து விட்டு நாங்கள் எங்களை சந்தோஷமாக இருக்கும்படி எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நோயாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் எங்களை விரும்புகிறார். மகிழ்ந்து களி கூறும்படியாக அவருடைய சமூகத்தில அவருடைய வலது பார்சத்தில ஆனந்தமும் பேரின்பமும் இருக்கிறது. அவருடைய சமூகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது பாருங்கள், இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். நாங்கள் இயேசுவோடு அவருடைய வலது பார்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு பேரின்பம் கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது, ஆனந்தம் கிடைக்கிறது. பாருங்கள், இப்படியாக உத்தமத்தில நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு அவருடைய பரலோக பாக்கியத்தை தருகிறார். பாருங்கள், சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. நாங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியம் எங்களுக்கு விடுதலையை தருகிறது, பலத்தை தருகிறது, எங்களுடைய ஆத்மாவை தீட்டுகிறது. எங்களுடைய துக்கத்தை, ஆத்மாவில தான் துக்கம் வரும், அந்த துக்கத்தை சந்தோஷமாக வருகிறது. நாங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு சில உணர்வுகள் வரும் ஆத்மாவில. நாங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்காத நேரங்களிலே காலங்களிலே எங்களுடைய ஆத்மா ஒரு மாதிரியான ஒரு மாமிச காரியத்துல இருக்கும். அப்பொழுது நாங்கள் ஒரு சிறிது நேரம் ஜபித்தால் அந்த ஆத்மா தேற்றப்படுகிறது. நீங்களும் அப்படியாக உங்களுக்கு ஏதாவது கவலைகள் வந்தால், பயங்கள் வந்தால், ஒரு நம்பிக்கையற்ற தன்மைகள் இருந்தால், அந்த நேரத்துல உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், சங்கீதம் 23 படி அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி இயேசுவின் நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாருங்கள், இயேசு நீதியாக வாழ்ந்தார், சத்தியத்தின்படி வாழ்ந்தார். அப்படி நாங்களும் வாழும் பொழுது அந்த கணத்தில அந்த நேரங்களில
பிசாசு கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். எங்களுடைய மனதில கவலையை துக்கத்தை போடுகிறவனாக இருக்கிறான். நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து அந்த வார்த்தைகளை கட்டி ஜபிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், உத்தமனாய் நடப்பித்து மனதார சத்தியத்தை பேச வேண்டும். நாங்கள் அனுபவத்தோடு பேசுகிறோம். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். பாருங்கள், தெளிந்த புத்தி இல்லாவிட்டால் பிசாசு இந்த பிடியில நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்கள், அந்த ஏழை லாசரசு தெளிந்த புத்தி. பாருங்கள், அந்த இளைய குமாரன் அந்த பன்றி தன்னுடைய பணத்தை எடுத்து துன்மார்க்கத்தில் பணங்களை எல்லாம் செலவு செய்த பின்பு பாருங்கள், அவனுடைய புத்தி தெளிகிறது. தான் செய்தது தவறு என்ற ஒரு உணர்வு வரும் பொழுதுதான் அந்த மெய்யான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். பாவத்துல வாழும் பொழுது உங்களுடைய பிசாசின் அடிமைத்தனத்துல வாழுவீர்கள். அதுல இருந்து விடுதலை வேண்டுமாக இருந்தால் அவரிடத்துல, ஆண்டவரே எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தாருமடி ஜபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், லேகியோன் என்ற பிசாசு பிடித்த ஒரு மனிதனும் பாருங்கள், அவன் புத்தி தெளியும் பொழுது அவனுடைய வாழ்வு மாறுகிறது. அவனுடைய இருள் அகன்று போகிறது, வெளிச்சம் வருகிறது. இயேசு பக்கத்துல அவன் சந்தோஷமாக இருக்கிறான். பாருங்கள், அவன் வீட்டுக்கு போக விருப்பமில்லை. நான் உம்மோடு இருக்கிறேன், அவரோடு இருக்க அவனுக்கு விருப்பம் வந்தது. பாருங்கள், பிசாசு போய்விட்டது. பிசாசு இல்லாம இருக்கும் பொழுது இயேசு அந்த சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அவனை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி தேவன் உனக்கு செய்த காரியங்களை அவர்களுக்கு சொல்லு என்று அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவனுடைய புத்தியை தெளிவிக்க பண்ணி அனுப்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய வாழ்விலையும் இயேசுவைக்கு அறிய முன்பாக காலத்தில ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்வு, நம்பிக்கையற்ற வாழ்வில நாங்கள் வாழுவோம். இப்பொழுது எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்மைக்கு பின்பு மறுமையில இந்த வாழ்விலையும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக நாங்கள் அவரிடத்திலே, அவர்தான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். எங்களுடைய தேவைகளை அவர்தான். இன்றைக்கு எங்களுக்கு அரசாங்கங்கள், மனிதர்கள் வேலை செய்கிற இடங்களில எங்களுக்கு வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானத்தை ஆசீர்வதிக்கிறவர் எங்களுடைய தேவன். அவர்தான் மழையை வருஷிக்க பண்ணி அந்த தேசங்களை வறுமையில இருந்து, பாவ வாழ்வில இருந்து, சாப வாழ்வில இருந்து விடுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. நாங்கள் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலேயும், இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீரும் அது அடியானுக்கு இந்த நாள் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர். பாருங்கள், நல் விசேஷங்களை வாக்குத்தத்தமாக வார்த்தையில தந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வை வளமாக்குறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்கள், யோர்தானை கடந்து யாக்கோபு போகிறான். பாருங்கள், அவனை கானான் தேசத்துல கொண்டு போய் 2 பரிவாரங்களோடு அவனுடைய 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலேயும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியும் ஆக்குகிறதாக இருக்கிறது. பாருங்கள், பேதைகள் என்றால் நீங்கள் உலக மக்கள் சொல்லுகிறவைகளை நம்புகிறவர்கள். நீங்கள் பேதைகள். அவர்கள் பொய்யும் சொல்லுவார்கள், உண்மையும் சொல்லுவார்கள். அதிகமாக பொய்யான காரியங்களை சொல்லுவார்கள். இதை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் பேதைகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தை தான் இப்படியான மக்களிடத்தில இருந்து பிசாசின்
பிசாசு உங்களை பேதைகளாக வைத்திருக்கிறது இருந்து விடுதலை தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது உங்களை ஞானியாக மாற்றுகிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள ஞானிகளுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கவில்லை. எங்களை போல தாழ்மை உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றி கொண்டவர்களுக்கு, அவரை அறிகிறவர்களுக்கு, அவரை தேடி வருகிறவர்களுக்கு, பாருங்கள், அவர் ஞானியாக, எங்களை ஞானியாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை தந்து தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு படித்தவர்கள் பலர், பாருங்கள், அவருடைய வாழ்வில உலகத்து படிப்புகளில் அவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம். ஆனா அவர்களை பைத்தியமாக்கி எங்களை தேவ ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல பார்க்கும் பொழுது, யோவான் 18:36 இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காத படிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல. பாருங்கள், இன்றைக்கு இந்த தேசங்கள் எல்லாம் யுத்தம் செய்கிறது. தங்களுடைய ராஜ்யங்களின் எல்லைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக, மற்ற ராஜ்யங்களை சுரண்டுவதற்காக, அங்குள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக, நாடுகளை பிடிப்பதற்காக ஒரு இச்சையினால நாடுகள் கூட இன்றைக்கு செயல்படுகிறது. பாருங்கள், எங்கள் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. இன்மைக்கு பின்பு மறுமையில இந்த சரீரம், மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தந்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்துல எங்களுடைய தேவன் தான் ராஜா. அந்த இயேசு ராஜா எங்களுடைய அத்தனை தேவைகளை சந்திக்கிறவராக. நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. அவருடைய ராஜ்யத்துல சந்தோஷமாக, சமாதானமாக வாழுகிற வாழ்வு, அவர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து வாழுகிற வாழ்வு. இந்த உலகம் ஒரு கண்ணீர் உள்ள, கவலை உள்ள ராஜாக்களுக்கு வரி கட்டி வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்விலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். பிசாசு எங்களை பலவிதமான தீமையான வழிகளில் இழுத்து செல்லும் பொழுது நாங்கள் அதற்கு எதிர்த்து நின்று, இயேசுடைய வழியில நின்று நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்கள், விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள் என்று தேவன் கற்றுத்தருகிறார். நாங்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், உங்களுக்கு ஒரு பரலோக வாழ்விருக்கின்ற நம்பிக்கையை நீங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் பரலோகத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கும் பலன் தருகிறதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோ கூடாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளில் உள்ள தமிழ் மக்களுக்கும் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டு அதன்படி நடக்கும் பொழுது அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய ஜோயத்தை, சந்தோஷம்தான். அவர் அந்த அபிஷேகத்தை ஊற்றி எங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். அந்த பேரின்பம், இந்த சிற்றின்பங்களை விட இந்த உலக சிற்றின்பங்கள்ல நஷ்டம் வரும், கவலை வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும். இயேசுடைய ஜோய் இஸ் த பேரின்பமாக அவருடைய சமூகத்துல வாழுகிற வாழ்வு, ஒரு நித்திய வாழ்வு, பேரின்பமான வாழ்வு, ஆனந்தமான வாழ்வு, சந்தோஷமாயிருங்கள் என்ற வாழ்வு தான் நாங்கள் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், நாங்கள் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலேயும், சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான், பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பாருங்கள், சத்திய வாசகன், சத்தியத்தை, இந்த வேதாகமத்தை நம்புகிறவன், சத்தியமாக விசுவாசிக்கிறவன்,
சத்தியத்தை வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், பொய்யை வெளிப்படுத்துகிறவர்கள் வஞ்சக ஆவிகள் அவர்களுக்கு செல்லும். மதங்களில் உள்ள மக்களில பார்த்தீர்களா இருந்தால் வஞ்சக ஆவிகள், அவைகள் எல்லாம் அப்படி போகிறவர்கள், பாவத்தில தொடர்ந்து வாழுபவர்கள் இப்படியாக வஞ்சகத்தை தான் வெளிப்படுத்துவார்கள் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. பாருங்கள், இந்த கர்த்தருடைய மறுபக்கத்துல சங்கீதம் 33 அதிகாரம் 4வது வசனத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. அறிய உத்தமத்துல வாழுவோம், சத்தியமாக நாங்கள் வாழுவோம். அடுத்த வசனத்திலேயும் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. நீதி நியாயம்தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு நீதி நியாயமாக வாழ செய்கிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார், அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். பாருங்கள், சத்துருக்கள் எங்களை அட்டாக் பண்ணும் பொழுது எங்களுக்கு பரிசையும் கேடகமாக அவருடைய சத்தியம் எங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் தான் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் சங்கீதம் 96 அதிகாரம் 10வது 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். அவர்தான் இந்த உலகத்தை இந்த பூச்சக்கரம் அசையாதபடி அவருடைய வசனத்தினால அவர் அதை பிடித்து வச்சிருக்கிறார். வசனத்தினால பாருங்கள், வானங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரம் அதன் நிறைவு முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். பாருங்கள், அவர் வரும் பொழுது கம்பீரிக்கும் காட்டு மிருகங்கள். அவர் நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பாருங்கள், மரித்தவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்து அவருக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 96 அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் தந்த சத்திய புத்தகத்தின் மூலமாக, சத்திய வேதத்தின் கூடாக அவர் நீதியாக நியாயம் செய்வார். நீங்கள் அந்த சத்தியத்தின் படி நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பரலோக பாக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் ஒரு பொய்யுரியாத தெய்வமாக இருக்கிறார். தீத்து 1 அதிகாரம் 3வது வசனத்திலேயும் பொய்யுரியாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தையும் அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. பாருங்கள், தேவனை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை ஒன்றான மெய்த்தவனை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை வேண்டும். அவர் அந்த மெய்யான தேவனிடத்திலேயும் இயேசு கிறிஸ்துவிடத்திலேயும் விசுவாசம் வைக்க வேண்டும். தீத்துவிலே நாங்கள் பார்க்கும் பொழுது 1 அதிகாரத்திலேயும் பார்க்கும் பொழுது ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பாருங்கள், அவருடைய வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். அதை கடைப்பிடித்து வாழும் பொழுது, அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, சத்தியத்தை அறிந்து வாழும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலையை தந்து அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தெய்வமாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே, இந்த நேரத்திலே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தால், ஏதாவது உங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோட வாழ்வில இருந்தால் இந்த நேரத்துல அதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அந்த காரியத்திலே என்னுடைய தவறை மன்னியும், பாவத்தை மன்னியும், உம்மை போல எனக்கு அந்த சந்தோஷமாக இருக்க, இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்க முடிய சமூகத்துல நான் பேரின்பத்தோடு இருக்க, ஆனந்தத்தோடு இருக்க, இப்பொழுது சந்தோஷமாக இருக்க இயேசுவே உதவி செய்யும் என்று கேளுங்கள். உங்களுடைய தூக்கத்தை எடுத்து போடுவார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே,
ஒன்றான மெய்த்தேவனே, ஒன்றான இயேசு கிறிஸ்து உம்முடைய ஒரே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அனுப்பி இந்த 5 கண்டத்தில் உள்ள இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக உடைய மகனை அந்த 33.5 வயதில், அந்த வாலிப வயதில அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இருந்த சிலுவையில அடிக்கப்பட்டாரே, வேத்தியத்தல்ல, உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி, உம்முடைய உடல் பிற்கப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பிற்கப்பட்ட உடலை நாங்கள் உட்கொண்டு எங்களுடைய நோய்களில் இருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி. உம்முடைய சிந்தப்பட்ட அந்த இரத்தம் உயிருள்ள இரத்தமாக இன்றைக்கு எங்கள் யாருடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், அத்தனை பாவங்களும் உம்முடைய இரத்தத்தினால் இந்த நேரத்துல கழுவி விடும்படியாக யாரும் இடத்துல கேட்டுக்கொள்கிறார்களோ, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தங்களுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் நீதியை பெறுவான். பாருங்கள், பாவத்தை அறிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்துல என்னென்ன தவறுகள் செய்து விட்டேன் மறைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் நீங்கள் அறிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்தில் அறிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய இரத்தத்தினால் இந்த நேரத்துல கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய அபிஷேகத்தை இந்த நேரத்துல ஊற்றும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேன். நாம் ஒரு பிள்ளைகளாக பாவ மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா. பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய அப்பா இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியை ஊற்றுவது அதிக நிச்சயம் அல்லவா? எங்களுக்கு ஊற்றுகிறதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவி இறங்குகிறதற்காக நன்றி. எங்களோடு இடைப்படுகிறதற்காக நன்றி. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நிரப்பும். எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் இந்த நேரத்துல உண்மையோடும் ஆவியோடும் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் உடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு கட்டப்பட்டு போவதாக, தீமையை செய்கிறவன் பொய்யின் பிதாவும் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவானாக. பொல்லாத ஆவிகள், துன்மார்க்க ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. கர்த்தருடைய தூதன் அந்த பிசாசின் ஆவிகளை துரத்துவானாக. விடுதலை கொடுப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டதற்காக நன்றி. எங்களை நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். உம்முடைய சத்தியத்தில, உம்முடைய வார்த்தையில, உம்முடைய வலது பார்சத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் இருக்க உதவி செய்யும். சந்தோஷமாக இருக்க, கவலை இல்லாமல் இருக்க உதவி செய்யும். துதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவர் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் தங்குவதாக. ஆமீன். God bless you. நேர்களே, God bless you. சுபா இளங்கோ. ஆமீன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டீர்கள். ஒரே மெய்யான மெய்த்தேவனிடத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது அவரை அறிய இந்த பொய்யான மாயைகளை நம்பி நாங்கள் கடிக்காதபடி அவர் கிருபியாய் இந்த காலத்தில் இருக்கின்றோம். கிருபியான இயேசு கிருபியை நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிற அந்த கிருபையின் காலத்துல நாங்கள் அவரை இன்னும் அறியணும், இன்னும் விடுதலை அடையணும். அவள் அப்படியாக அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். அப்படியாக வெளிப்படுத்தினவங்களை எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்திர சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் இந்த சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. God bless you. சுபா இளங்கோ. God bless you. நேயர்களே, ஆமீன். ஆமீன். God bless you too, pastor. நன்றி, நன்றி. ஆமீன், ஆமீன். சோஸ்ரம். இவ்வளவு ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறாரு.